வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பத்மநாத சுவாமி அரண்மனை. இந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ இந்த அரண்மனையை ஒரு பெரிய அரண்மனை வீடாக சுற்றி பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே ஆகும். ஃபுல்லாக உட்காந்து விசாரித்து பார்க்கலாம். அப்படி ஒரு பெர்ஃபெக்டான இடம். ஸோ இந்த இடத்துல வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான அனுமதி சீட்டை வாங்கிட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்யூஸ் அப்படியே லைனாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும் இந்த லைன். இது வந்து ராஜாவுடைய கட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். ராஜாவோட கட்டில் அந்த காலத்தில் உள்ள பொருளே ஒரு வித்தியாசமான பொருள் தான். பட் இந்த பொருள் வந்து இந்த பத்மநாத சுவாமியுடைய அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது ராஜாவுடைய சேர், அந்த காலத்தில் இருக்கிற சேர். அது அப்படி இன்னும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பராமரிச்சுட்டு வராங்க. அதுக்கு கீழே என்னென்னு சொல்லும்போது வந்து மேலே போகக்கூடிய வழி ஒன்று இருக்குது. அது அந்த ஸ்டெப்ஸை தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இது நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியக்கூடிய ஒரு சரியான இடம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படி தான் போகிற மாதிரி. இது அவ கேமரா வந்து லண்டன் கேமரா தண்ணி ஊற்றிதான் வீடியோக்கு முன்னாடி பாலாவை போஸ்ட்ல காட்ட வீடியோல ஹாய் சொல்லு ஹர்ஷன். ஹாய்னு வருத்தமா சொல்லுதே ஹர்ஷன். இங்கே பேரு நான் வருத்தமா என்ன தூரப்பேன் என் வீட்டுக்கார் ஏறப்போ ஹாய் சொல்லு. ஏர்போர்ட்ல இருந்து தான் முத போகிறோம். அங்கே வா வா வா. நீ ஏறு மீனா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வந்து பேசக்கூடிய வந்து ஒரு மீட்டிங் ஹால். ஸோ அந்த மீட்டிங் ஹாலோட இடம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்த வந்து எனக்கு தெரிஞ்சு வரணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதா ஒரு நாள் வந்து பத்தாது. இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ வருஷமான ஒரு பழமையான ஒரு அரண்மனையை டிமாண்ட் இருக்குது. ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜாக்கள் காலத்தில் இருக்கிற அந்த பத்மநாப சுவாமி ராஜாக்கள் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 பேர்கிட்ட வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய இடம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைனிங் ஹால்னு சொல்லுவோம்ல நம்ம ஒரு இதில், டைனிங் ஹாலை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1000 1500 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய இடம் இந்த இடம் டைனிங் ஹால். எப்படி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அடிக்குது மணி. என்னால் போயிருக்கான், ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கான். போகணும் நம்ம தாத்தா போ சொல்லு. தாத்தா போ பாருங்க. சீக்கிரம் வாங்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் கூடத்தில் இருக்கிற ஊறுகாய் ஜாடிகள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஊறுகாய் ஜாடிகள் அரசர் காலத்தில் யூஸ் பண்ண ஊறுகாய் ஜாடிகள். எத்தனை ஊறுகாய் ஜாடிகள் இருக்குன்னு பாருங்கள்.
ஆமாங்க, ஒரு நாளைக்கு வந்து 2000 பேர் 3000 பேர் சாப்பிட்றோன்னா இவ்வளோ பெரிய ஒரு கஜாடி தான் நமக்கு தேவைப்படும் உணவு கூட. மஞ்சு நிதிசங்கடி அவனை கூப்பிட அவனை. ஹலோ, நான் இப்படி பேசுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யாராவது மிஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்க வந்து தேடுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா எந்த வழியாக போகிறோம் எப்படி வரோங்கிறது எங்களுக்கே தெரியல. அந்த போர்டு வைக்க போய் தான் அவங்களுக்கு தெரியுது. இப்படி ஒரு பெரிய ஒரு அரண்மனை. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் காற்றுக்காக எப்படி விட்டுருக்காங்க. என்னடா இது வந்து சந்திரமுகி படத்தில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த இதை எடுத்திருப்பாங்கன்னு என்னுடைய ஒரு ஐடியா தோணுது. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். தெளிவு வருஷத்துல தான் அடுத்தது இது என்னடா கிளாஸ் போட்டு மூஞ்சில ஒரு 10 பேர் உட்கார்ந்து போல இருக்கு. அந்த புறமா ஆமா லேடிஸ் பிடிக்கிறத பார்க்க முடியாது. பைத்தியக்கார பிள்ளை இது அந்த புறமெல்லாம் அது எல்லாமே அந்த புறத்துலேயே இருக்காங்க. இந்த வேட்டையராஜா படத்தில் இப்படி தான் வரும். அரண்மனை வரார் வரார் வரார். ஆமாம், அதை பார்த்தா போட்டிருக்கேன், இதை பார்த்தா போட்டிருக்கேன். அரண்மனை இந்த மாதிரி தான் இருக்கும். செய்யப்பட்டதான் இதான் ராஜாவோட பெட்ரூம். ராஜா வந்து கம்பை கொண்டு அடிச்சிருவாரு. சூப்பரா அப்புறம் பிச்சை வருவோம். நீங்க ரூம்ல தான் இருக்க அப்படியே வா. ஹாய் சொல்ல உனிக்கா அந்த அரண்மனை ஆனா எப்படி வாழ்ந்திருக்காங்க பாத்தியா மணிண்டா? கிளாரிட்டி இல்லை, எல்லாமே பழைய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை அப்படின்னு வச்சுருக்காங்க. அது ரூம்ல புடிச்சு போட்டுருவாங்க.
அப்படி இங்கே வா, அப்படி வா. கடகடன்னு எடுத்துட்டு நம்புங்க. இப்போ என்ன பண்ண? வேலு தம்பி ஆகுமா தம்பியும் வா. மறைச்சு